ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைனலாக லவ் சாங் ஃபார் ரிலிசனோட லாஸ்ட் எபிசோட் வந்துட்டோம். போன எபிசோடில் அக்கி ஃபுல்லாக ஹீரோட பாடியில் இருக்கணும், அதுக்கு ஹீரோவை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு கொள்ளணும்னு ட்ரை பண்ணிப்பான். ஆனால் அந்த கத்தி ஹீரோட்ட இருக்குன்னு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ 2 பேருக்குள்ளே ஃபைட் வந்திருக்கும். அப்போது அந்த கத்தியை வச்சு குத்துன மாதிரி காட்டியிருப்பாங்க, அதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த குத்துனது உண்மையிலே குத்திட்டாங்களா என்னன்னு தான் காட்டுறாங்க. ஸோ அப்படி ஃபைட் வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக கத்தியை எடுத்துகிட்டு ஹீரோ நெஞ்சிலே அங்கே அக்கி குத்திடுவான். ஸோ அதே இடத்துல ஹீரோ வலி தாங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின் அக்கியை குத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரியாலிட்டியிலேருந்து அக்கியோட பாடியை பற்றி கத்திட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் அக்கி இங்கே வந்துட்டு என்னை மன்னிச்சிருக்கேதான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுட்டு ஹீரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே இதை வெளியே நின்றுக்கிட்டு இவங்கும் கவனிச்சிருப்பான். ஸோ ஹீரோட கதை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம தான் அரசருங்கிற மாதிரி. ஸோ ஹீரோயின் அப்படியே தனியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அப்போ இவங்க போய் பேசுகிறான். நீயும் அக்கியை நீ ஒன்றா இருக்கிற மாதிரி அக்கியன்ட்ட சொன்னான், இதில் வேற ராணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பதிலுக்கு ஹீரோயின் என்ன, ஆமாம் நான் என் அக்கி கூட சேர்ந்து யோன் அரச குடும்பத்தை பெண்ணா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க என்னென்னா இன்னும் நீ இப்படி தான் இருக்க போகிறேன்னா ஆல்ரெடி அந்த அசசன் குரூப்புக்கு நீ ஹீரோ கூட சேர்ந்தது பிடிக்காமல் உன்னை அங்கேருந்து விரட்டி விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் நீ பண்ணிட்டு இருந்தா உனக்கு தான் பிரச்சனையாக வரும், நீ ஏன் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கான். அது ஹீரோயின் என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல. இதை அப்படியே கட் பண்ணி அடுத்ததான் இங்கே ஹெட் மினிஸ்டரை தான் காட்டுறாங்க. அக்கியை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் அக்கியை மீட் பண்ணது வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கும் அந்த லேடி ஷாமனும் பேசினதை கவனிச்சிருப்பாங்க. இவங்க என்னென்னா உண்மையிலே ஹீரோ இறந்துட்டானான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பதிலுக்கு அவன் அந்த லேடி ஷாமனை பாராட்டிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து ஹெட் மினிஸ்டர் கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ அவருக்கு டவுட், இப்போ உண்மையிலே ஹீரோ இறந்து அக்கி தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காரு. ஸோ நான் கொஞ்சம் வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஆனால் அதுக்கு போக முன்னாடி எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. உங்களை பற்றி இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்காங்க, ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேறு கண்ணு லைட்டாக தெரிய மாட்டுது, உனது உண்மையான்னு சொல்லையும் இல்லைண்ணா நான் இப்போ பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்கேன், என்னை இங்கே கவலைப்படுறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் பேசுகிற ஸ்லாங்லேயே இங்கே ஹெட் மினிஸ்டருக்கு புரிஞ்சுட்டு இப்போ இருக்கிறது அக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கொண்டு போய் இப்போ இங்கே ராணிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஹீரோ இறந்துட்டான், இனிமே அக்கி தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ராணியும் கவலைப்படுற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஹீரோ சாவ வேண்டாம் தான் அவங்களும் நினச்சிருக்காங்க. அதையும் சொல்கிறாங்க, நான் அவருக்கு இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலாம், இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் எதை பற்றியும் பிரச்சனை பண்ணாத, உன் வயிற்றில் இருக்க குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ, ஒரு பெரிய ரத்த ஆறே ஓட போகுது அப்படின்னு கொஞ்சம் பயங்கட்டுறாங்க. இவன் ஆனால் ரொம்ப கவலைப்படுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே மறுநாள் என்னென்னா தனியாக பிரிட்ஜில் நடந்துட்டு வந்துட்டுருக்கையும் இவங்களோட அம்மா என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக ஓடி வராங்க ராணிகிட்ட. அவங்களும் என்னன்னு கேட்டால் இவங்க லாஸ்ட்டாக அவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டான், இது வரைக்கும் அவனுக்கு துணைக்குன்னு யாருமே இருந்தது கிடையாது, ஃபைனலாக ஒரு பொண்ணை பார்த்துருக்கான், நானும் அவள் யாருன்னு இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜிலேருந்து பார்க்காங்க. ஆப்போசிட் பிரிட்ஜில் தான் இவங்க வரான், இவங்க கூட ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு யாருமே இல்லை, ஹீரோயின் தான். ஸோ பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கு அதுக்கு மேலே ஷாக்கிங்காக இருக்குது. அதுலேயும் இவங்க அம்மா திட்டுறாங்க, இப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ என் பையன் பக்கத்தில் போய்ட்டா இவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி சண்டை போடலான்னு தான் போகிறாங்க. ஆனால் உடனே சடனாக நின்றுதாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை இவங்க இது வரைக்கும் இவ்வளோ அழகாக இவனோட ஃபேஸு சிரித்து நான் பார்க்கவே இல்லை, 8-9 வயசில் இதே மாதிரி சிரித்தான், இப்போ தான் அதுக்கப்புறம் சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மனசோட அங்கேருந்து விலகி போகிறாங்க. இங்கே இவங்கும் போனதுக்கப்புறம் ராணி என்னென்னா ஹீரோயினை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அரசர் உண்மையிலே இறந்துட்டாங்களான்னு கேட்கறதுக்கும் அங்கே ஹீரோயினே ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ராணியுமே. இப்போ ஹீரோயின் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழணும்னு நினச்சிங்களா என்ன, அசட்டோட ராணியாக இருந்த அந்த பவரை வச்சு இனி என்ன செய்ய போகிறதா இருக்கீங்க, இது மட்டும் உங்களுக்கு போதுமா, உங்களுக்கு தேவைங்கிறத பார்க்கறத விட உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய பாருங்கன்னு அட்வைஸாக போடுறா. இதை கேட்டுட்டு இருக்க ராணியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளதான் ராணின்னு அந்த ரத்தம் ஓடிட்டுருக்கேன், சடனாக யாரை பற்றி என்ன பேசுகிறேன்னு கொஞ்சம் திட்டி விட்டுருதா. ஹீரோயினும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிடுவாங்க. இதை அப்படியே கட் பண்ணி இப்போ இவங்க தான் காட்டுறாங்க, கொஞ்சம் கெத்தாக எங்கே கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எங்கே போகிறதா இருக்கேன்னு சொல்லவும் இன்றைக்கி அசட்டோட ஹிஸ்ட்ரியே மாறப்போகுது, இன்னிலேருந்து நான் அரசராக மாற போகிறேன்னு வேற சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருக்கிற அவங்க அம்மாவுக்கு வேணால் அதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்குது, பையன் அரசனோடனே. அதுலேயும் சொல்கிறாங்க, உனக்கு ஹீரோயின் காம்பெயினாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஒரு ஒய்ஃபு பிள்ளைன்னு இன்னும் வாழணும், அதை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் எப்பவும் போல் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உதறி தள்ளிட்டு இங்கே வரான். இங்கே யாரனா அக்கி தான் மீட் பண்ண வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அக்கிக்கும் இவங்களுக்கும் உள்ள பிளான் படி இப்போ ஹீரோவுக்கு ஒன்றாச்சு. ஸோ இப்போது அக்கி வந்து அந்த பேப்பரில் சீல் வச்சு கொடுக்கணும், இவங்க அரசராக இருக்கான், நான் அரச பதவியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் தான் இப்போ இவங்க நிட்டுறான். கரெக்டாக அக்கி அந்த சீல் எடுத்து
குத்தலான்னு போவாங்க. ஆனால் அந்த டைமில் ஆமாம் எதுக்கு நீ இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஹீரோயினை உன்னோட காம்பெயினாக மாற்றிருக்க, அவள் என் கூட வரமாட்டாள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும், ஆமாம் அவள் ஒரு நல்ல சோல்ஜர்ஸ், ஸோ நான் அவளை இங்கே வச்சுக்கிட்டு இங்கேயே அவளுக்கு ஒரு பதவி போட்டு கொடுக்குறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு அக்கி என்னென்னா அப்போ இதை என்னால் சீல் வைக்க முடியாதுன்னு சொல்கிறான். அங்கே இவங்க சொல்கிறான் நம்மளுக்கு 2 பேருக்குள்ள டீலிங் என்னென்னா ஹீரோவை கொல்லணும், அது மட்டும்தான், இதில் ஹீரோயின் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னென்னா எப்படியும் அக்கி இந்த பிளான் போடுவான்னு தெரிஞ்சு தான் வச்சுருக்கான் இவங்க. அதனால் ஹீரோயின்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னா நீயும் அக்கி கூட போகிறதா அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயினும் ஒத்துக்கிடுவாங்க, நான் அவங்க கூட போவேன், ஏன்னா ஹீரோவை கொண்டதுக்கு பதிலுக்கு அக்கியை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு இப்போ இவங்க என்னென்னா ஹீரோயினை வர சொன்னான். ஹீரோயினும் வந்துட்டு நான் அவங்க கூட வாரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி சொன்னோன்னே யாருக்கு தான் நம்பிக்கை வரும்? கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா, ஹீரோ இறந்தோடனே என் கூட வரானா இதே டவுட் தான் அக்கிக்கும் இருக்குது. ஸோ அக்கி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க இப்போ பிடிச்சி வச்சிருக்க மக்கள் எல்லாம் கைதியாக இருக்கிறவங்கள விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. விட்டதும் தெரிஞ்சதுன்னே நான் அவங்க கூட வந்துடுவேன்னு சொல்கிறான் அக்கிட்ட. அக்கியை நான் நம்பிட்டான். ஸோ சடனாக அதில் அந்த பேப்பரில் சீலை குத்திட்டான். குத்துனது தான் இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா இத்தனை போராட்டம் எல்லாமே அந்த பதவிக்காக மட்டும்தான். உடனே முடிச்சுட்டு விழாவை வைங்கன்னு சொல்லி கத்துறான். ஆனால் அந்த இடத்துக்கு ஹெட் மினிஸ்டர்னா ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஸோ ஹெட் மினிஸ்டருக்கு இங்கே பேசினது இப்போ நடக்கிறதுனா ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு, என்ன அவ்வளோ சீக்கிரமாக நீ அரசராக போறியா என்ன, நீ அரசராகிறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதியானவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரிஜினல் அப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு வரான். ஸோ இவங்களுக்கு தெரியுது நம்ம தேடினப்போ கிடைக்கிறதுக்கு ரீசன் வந்து ஹெட் மினிஸ்டர் தான் பிடிச்சி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வச்சது கேட்காங்க. இவர் தானே உன்னோட ஒரிஜினல் அப்பா, அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி அரசனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இப்போ தேவையில்லாதது, இப்போ அரசரோட இந்த சீலே போதும் நான் இந்த நாட்டோட அரசருங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இரு அதுக்குள்ளே என்ன அவசரம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசரை நீ தானே கொலை பண்ண, ஆனால் அன்றைக்கி நீ வேட்டைக்கு போகிறதா பொய் சொல்லியிருக்க, ஆனால் நீ வேட்டைக்கு போகல, அரண்மனை பக்கத்துல தான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன், அதுவும் உன்னோட ஒரிஜினல் அப்பா கூட, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்பாட்ட கேட்டால் இவங்களோட அப்பாவை தான் அடிக்க ஆல்ரெடி பயந்து போய் எல்லாத்தையும் உண்மையாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவரும் எல்லோரும் முன்னாடி வச்சு ஆமான்னு சொல்லி உண்மையாக ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இவங்க என்னென்னா நீங்கள் நல்லா அவரை அடிச்சிருக்கீங்க, அந்த அடிக்கு பயந்து அவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லவும், இருப்பா இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இவங்களோட அசாசியனாக வர சொல்கிறாரு. ஆல்ரெடி அவன் எட்மின்ஸை சொல்கிறது தான் கேட்பான். ஸோ இங்கே வந்ததுமே கேட்காரு, இவங்கோட சேர்ந்து நீயும் தான் வேட்டைக்கு போகிறதா இவங்க சொல்லியிருக்கான், ஆனால் நீங்கள் 2 பேரும் வேட்டைக்கு போகலை தானே, பக்கத்துலேயே அரண்மனை பக்கத்துலேயே தானே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவனும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இவங்களுக்கு நேராக நீட்டுவான். ஆனால் அங்கே நீட்ட வால் என்னென்னா சடனாக ஹெட் மினிஸ்டரை பார்த்து திரும்புது. இல்லை அவர் அன்றைக்கி வேட்டைக்கு தான் போனார், நானும் அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மினிஸ்டர் கழுத்தில் அந்த வாழை வைக்கான். ஸோ அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இப்படி நடக்குதுன்னு. இப்போ இவங்க என்னென்னா சிரிக்கான், எப்படி என்னோட அசசியனை எடுத்து உங்களோட மினிஸ்டராக மாத்திரன்னு சொன்னால் அவன் உங்கள் பேச்சை கெட்டுருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெட் மினிஸ்டருக்கு அரசன் மேலேயே பழி போட்டதுனால தேச துரோகின்னு ஒரு பேரை கொடுத்து சிறையில் அடைங்கன்னு சொல்லிடுதான். அப்படியே ராணியையும் கொண்டு போய் சிறையில் அடைக்க சொல்லி ஆர்டர் போடுதான். ஆனால் இங்கே அக்கியையும் ஹீரோயினும் ஒன்றும் பண்ணலை. இப்போ இவங்க 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹெட் மினிஸ்டர் எப்படியும் சிறைக்கு போயிடுவார், அவரோட கதை முடிய போகுது, அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு தான், ஆனால் இவங்க இப்போ சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையும் அக்கி சடனாக ஹீரோயினை பார்த்து என்னென்னா நான் அக்கி மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை பார்த்த பாரு என்னை ரொம்பவே பயமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹீரோ அக்கே மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க, இன்னும் ஹீரோ சாகலை. இது ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கு, இவங்க பிளான் போட்டது தான். ஸோ ஃப்ளாஷ்பேக் வருது, லாஸ்ட்டாக அக்கி அந்த கத்தியை வச்சு குத்த போனப்போ என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோட நெஞ்சில் குத்திட்டாங்கன்னு தான். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப அந்த வலியிலையும் அந்த கத்தியை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கத்தியை அப்படியே எடுக்கையும் அந்த எனர்ஜியில் கொஞ்சம் அக்கி தள்ளி போய் விழுந்திருக்கான். அது எடுத்ததுமே அந்த நெஞ்சில் குத்தின அந்த காயம் அந்த ரத்தம் எல்லாமே சரியாக போயிருக்கு. இப்போ அந்த கத்தியை வச்சுட்டு ஹீரோ அக்கியை மேலே குத்திருக்காங்க. ஆனால் அது ஃபேஸில் தான் கொஞ்சம் கீரலை போட்டிருக்கு. அந்த கத்தியை அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ரியாலிட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்ததுமே ஹீரோயினும் அக்கி தான் நினச்சிருக்காங்க. ஹீரோவை என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்குறப்போ என்னை மன்னிச்சிருக்கீரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் நினச்சிட்டாங்க அக்கிதான்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நடந்தது எல்லாமே இவங்க வெளியே நின்று பார்த்துருப்பான். ஆனால் அவன் போனதுக்கு அப்புறம் தான் இங்கே ஹீரோ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு வேட்டிலையே இங்கே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும் ஹீரோ தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே ஹீரோயின் இவங்கெல்லாம் மீட் பண்ணி காங்பைனாக மாறினது எல்லாமே இவங்களோட பிளான் படி தான் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ சடனாக இப்போ ஹீரோக்கு அவங்களோட பெயினாக இருக்குது ஹார்ட்டில். என்னென்னா இப்போ வந்து அக்கி மீட் பண்ணணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ ஆல்ரெடி அக்கி வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டான், இப்போவும் வீக்காக தான் இருக்கான். சொல்லப்போனால் இப்போ தான் அக்கி ஈவில் மாதிரியே காட்டுறாங்க நமக்கு. ஸோ ஹீரோ குத்துன அந்த கத்தியால் சுற்றி ஒரு லாக்குள்ளே இருக்கான், ஃபேஸில் அந்த காயம் இருக்குது. ஸோ இப்போ குழம்பி போய் இருக்கான். ஏன்னா வந்து இவன் முதுகில் அந்த கத்தியை குத்துனப்போ இவனால் அசைய முடியல, அந்த கத்தியை எடுக்க முடியல. ஆனால் ஹீரோ நெஞ்சில் குத்துனப்போ அந்த கத்தியை எடுக்க முடிஞ்சு எப்படின்னு குழம்பி போய் இருக்க
இருக்கையும் கரெக்டாக அந்த இடத்துக்கு கரெக்டாக மந்திரவாதி வரான். மந்திரவாதியை திட்டுறான், நீ ஹீரோவை அழிச்சிருவேன்னு தானே சொன்னேன், ஆனால் அந்த கத்தியை குத்துனப்போ அவன் உயிரோட தான் இருக்கான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏன்னா அது வெளி உலகத்தில் அதாவது ரியாலிட்டியில் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த கத்தியை வச்சு குத்துனா, இங்கே செஞ்சால் அது பழிக்காதுன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ அக்கிக்கு என்ன டவுட்னா, வெளி உலகத்தில் மந்திரவாதி குத்துனப்போ அவனுக்கு அது காயப்பட்டுச்சு, இங்கே வச்சு இப்போ ஹீரோ குத்தின போனப்போ இப்போ லாக்கப்புக்குள்ளே இருக்கான். ஸோ எனக்கு மட்டும் இது எப்படி நடக்குது, ஹீரோக்கு நடக்க மாட்டேதுன்னு சொன்னதுக்கு, ஏன்னா அவன் ஒரு உயிருள்ள மனுஷன், ஆனால் நீ அப்படி கிடையாது, அவன் உடம்பை ஓட்டிகிட்டு இருக்க ஒரு ஈவில் அப்படின்னு சொல்கிறான். இனி நீ மறைஞ்சு போகிற நேரமும் வந்துட்டு நீ ரொம்பவே வீக் ஆகிட்டேன்னு சொல்லவும் அங்கே அக்கி கத்துறான், இல்லை நான் மறைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே கட் பண்ணி இங்கே இப்போ ஹெட் மினிஸ்டரை வச்சு நல்லா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அடிச்சே கொண்டுடலான்னு பிளானில் இருக்காங்க போல. அதுவும் அந்த அசசியனை பற்றி கேட்கான், உன்னை நான் மினிஸ்டர் ஆக்குறேன்னு எல்லாம் சொல்ல தானே செஞ்சேன், மறுபடியும் எதுக்கு நீ யூங் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்டு சொன்னதுக்கு அவன் என்னன்னா இவங்க பெரிய கடவுள் அளவுக்கு பேசுகிறான், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் நம்பிக்கை, எங்கள் கடவுள் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை இன்னுமே அடிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ராணியை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்களும் இப்போ சிறையில் தான் வச்சுருக்காங்க. அங்கே அவங்க அப்பா அடிக்கிற அடி சத்தம் எல்லாம் இங்கே ராணிக்கு கேட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. இதோ ஒரு பக்கம் நின்று சீஜனும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ ராணி கவலையில் இப்படி சிறைக்குள்ளே இருக்கிறத நினச்சிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் இவங்க என்னென்னா அக்கி தான் மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் இவங்களுக்கு தெரியாது ஹீரோ உயிரோட தான் இருக்காங்க, அவங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அக்கி நினச்சி தான் பேசுகிறாங்க. என்னென்னா பெருசாக விருந்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஹீரோவுமே அக்கி மாதிரியே தான் நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசரானதில் ரொம்ப சந்தோஷம், நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சுக்கிடலான்னு தான் நான் இந்த விருந்தை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்லாம் ஊற்றி கொடுக்கான். ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினும் ஜாயின் ஆகிறாங்க. ஹீரோயினும் நான் போகிறேன்னு சொன்னதுமே, என்னோட முடிசூட்டுற விழா நாளைக்கு தான் இருக்குது, நீ அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறதுக்கு, இல்லை மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, நாங்கள் இப்போவுமே போகிறது தான் சரியாக இருக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த யூன் ஃபேமிலிக்கு பதிலாக நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க ஹீரோட ஃபேமிலியே மொத்தமாக, அதுக்கு தேங்க்ஸ், அதுக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நீங்கள் செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோயின் பேசவும் கூடவே ஹீரோ என்னன்னா, ஆமாம் அது சரிதான், மூத்த பையன் நீங்கள் இருக்கிறப்போ ஹீரோவுக்கு தான் அரசனாகணும்னு சொல்லி பதவி கொடுக்கணும்னு இருந்திருக்காரு, போது அதுக்கு உங்களை கொல்ல சொல்லி ஆர்டர் வேற போட்டிருக்காரு அரசர் சாவதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் ஆமாம் நானும் அதை கேள்விப்பட்டேன், உங்களை ஃபஸ்ட்டுக்கு கொன்னுட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவை அரசனாக்கணும்னு வேற அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஆல்ரெடி ஹீரோவோட அப்பா மேலே இருந்த கோவம் அது அப்படியே வெளியே வருது. ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கோவத்தில் அவங்க கொலை பண்ணதை அப்படியே சொல்லுதான், நான் அந்த ஆளை நான் சும்மா கொண்டிருக்கவே கூடாது, வழி இல்லாமல் நான் கொன்னுட்டேன், அந்த ஊசிலாம் மயக்க மருந்து கொடுத்து, ஆனால் அவனை நான் துண்டாக வெட்டி போட்டு அப்படி கொண்டிருக்கணும், அவனுக்கு நான் மரியாதையாக அடக்கம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறான். இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கும் கொஞ்சம் கலங்குற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு தாங்க. இப்போ நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடச்சிட்டு இப்போ அசட்டோட அரசரும் நீங்கள் தான், இனிமேல் ஹிஸ்ட்ரியே மாறப்போகுதுன்னு சொன்னதுக்கு பதிலுக்கு அவனும் நல்லா வளரிட்டு இருக்கான். ஆமாம் இனிமேல் எல்லாமே என் கைக்கு வந்துட்டு நான் நினச்சதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோனா பெருசாக ஒரு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி சவுண்டாக கத்தையும் சுற்றி இருந்த அறையிலேருந்து மினிஸ்டர்ஸ்லாம் வெளியே வராங்க. ஸோ ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவன் வாயாலே உண்மை கொண்டு வரணும்னு சொல்லி தான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சுட்டு ஸோ இதெல்லாம் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து இல்லை இவன் என்னது ட்ரிக் பண்ணி இதெல்லாம் சொல்ல வைக்கான், இவன் போய் சொன்னான், இவன் ஒரு ஈவல்னு சொன்னாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எந்த மினிஸ்டரும் கேட்குற மாதிரி இல்லை, கொண்டு போய் சிறையில் அடைங்கன்னு சொல்லவும் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அந்த பேப்பரில் சீல் வச்சாச்சு, இப்போ நான் தான் அரசர், அவன் அரசர் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது தானே இந்த பேப்பர் தானே சீல் வச்சதுன்னு சொல்கிறேன், இதுவே ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேப்பரை கிழிச்சு தூர எரிஞ்சு போட்டுருந்தாங்க. அப்படி இவங்க கொண்டு போய் சிறையில் அடைச்சிருந்தாங்க. அந்த சிறையில் வச்சுட்டும் வந்திருக்கிறது ஈவில் அக்கி, அது ஹீரோ கிடையாதுன்னு கத்துறான். ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் பக்கத்து அறையிலேருந்து மட்டும் ஒரு குரல் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா ஹெட் மினிஸ்டரு அதே சிறையில் தான் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க, உங்களோட சீக்ரெட்டாக ஆர்மி யாராட்டு இருப்பாங்களா, நம்ம இங்கேருந்து போய் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் பதிலுக்கு ஹெட் மினிஸ்டர் என்னென்னா, என்னோட பொண்ணு ராணி இன்னொரு சாதாரண ஒரு பாதுகாவலன்னு ஆஃபர் வச்சுருக்கா, ஆனால் கவலைப்படாங்க எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, நீங்கள் அரசர் ஆகிட்டீங்களா, என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவள் குவீனாக மாறிடுவா, அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அடித்த அடியில் கிராக்காக மாறிட்டார் போல், அதான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு அதுக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி இப்போ சீஜனை தான் காட்டுறாங்க. சீஜன் காட்டுக்குள்ளே யாரையோ தேடி போயிட்டு இருக்கான். யாருன்னா ஹீரோ தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த சைட் அங்கே ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள அங்கேருந்து சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள டேக்கர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சீஜனும் அந்த பக்கம் யாருன்னு தேடிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றது யாருன்னு பார்த்தோன்னா ராணி தான் வராங்க. ஸோ ராணியை தான் ஹீரோ வந்து டேக்கர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போவும் பார்த்ததுமே நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டதுக்கு ஏன்னா அரசர் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அக்கியான்னு சொல்லி கேட்காங்க. இல்லை அரசர் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ராணிக்கு தெரியுது ஹீரோ உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஒன்று சேர்த்தாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். தூங்கினா மேபி அக்கி வந்துருவானே, ஹீரோ தூங்காமலே இருக்காங்க. ஸோ ரொம்பவே வீக்காகவும் டயர்டாகவும் பெயினாகவும் ஃபீல் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ தூங்கினா என்ன அக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அவ்வளோ அந்த அளவுக்கு நான் தாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் அப்படியே இங்கே நம்ம அக்கி தான் கட்டுறாங்க. அக்கி அப்படியே அந்த லாக்குள்ளே தான் இருக்கான். ஸோ எப்படியாவது வெளியே வரணும்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான், முடியலை. ஏன்னா இப்போ ஹீரோவோட மென்டல் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டு ஸோ அது எப்போ அவன் லாஸ் பண்ணுறானோ அப்போ தான் வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஸோ அப்படி நீ வெளியே போயிட்டேன்னா ஹீரோயினை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீயும் ஹீரோயினும் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கு தான் இப்போ அக்கியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை கட் பண்ணி அப்படியே இங்கே இவங்க தான் கட்டுறாங்க. ஃபைனலாக இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து கூடவே இருந்த அசாசியன்ஸுக்கும் மரண தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மரண தண்டனை கொடுக்க போகிறையும் நான் ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். அவங்க எல்லோரும் முடியாதுன்னு சொல்கிறப்போ இல்லை நான் மீட் பண்ணி ஆகணும், நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு தடவையாட்டு நான் மன்னிப்பு வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா ஹீரோயினோட அம்மா உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கான். இதை தெரிஞ்சதுமே ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வராங்க இங்கே இவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் நியூஸ் போது இப்படி ஹீரோயினோட அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோக்கு புரியுது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே ஹீரோயின் போனதுமே கேட்காங்க இவங்ககிட்ட, என்ன எங்கள் அம்மா உயிரோட இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறாங்க. நீங்கள் பக்கத்தில் வா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறான். ஆனால் சுற்றி இருக்கிற காவலாளர்கள் இல்லை நீங்கள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க நீ அங்கேருந்தே சொல்லுனா அதுவும் சொல்ல மாட்டான். இப்போ நீ தான் வர முடியலன்னா எங்கள் அம்மாவையாவது வர சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லவும் அவங்க அம்மாவை அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா பையனுக்கு தூக்குதானேன்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா கதையில் ஏதோன்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சதுமே அவங்க அம்மா லாஸ்ட்டாக பையனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. இங்கே பக்கத்தில் வந்ததுமே என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டால் தூரத்துலேருந்து ஹீரோவும் ஓடி வராங்க, தள்ளிப்போங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இவங்களோட அம்மா நான் வாயே திறக்கலை. அப்படியே இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கரெக்டாக அவங்க அம்மா காதில் போய் என்ன சொல்லியிருக்கானா, நான் என்னோடய காலரில் விச ஊசி வச்சுருக்கேன், ஸோ அந்த விசசியை உங்கள் வாயிலிருந்து எடுத்துகிட்டு போய் அவன் மேலே அப்படியே துப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அதை தான் இப்போ அவங்க அம்மாவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊசியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாயை திறக்காமல் இருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும் அவங்க அம்மா என்னன்னா வாயிலிருந்து ஊதுறப்போ ஹீரோயின் லைட்டாக விலகிடுறாங்க. அந்த ஊசி ஹீரோயினோட கழுத்தை லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுது. இதை ஓடி வந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோயினா கரெக்டாக வால் எடுத்து அங்கேருந்தே இங்கே இவங்க மேலே வீசுகிறாங்க. ஹீரோங்கோட நெஞ்சு அப்படியே பலந்துருது. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அந்த ஊசி எடுத்ததுனால விஷம் அவங்களுக்குள்ளேயும் போயிட்டு அவங்க அம்மாவும் ஒருத்தங்க அங்கே இறந்து போகிறாங்க. இங்கே ஹீரோயின் என்னென்னா மயக்கம் போட்டு விழுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா ஹீரோயினுக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கையும் அவங்களோட மென்டல் பவரை இப்போ கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அக்கி இந்த டைம் மென்டல் பவர் கம்மியாச்சுன்னா வெளியே வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இதை அக்கி யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்க இவங்களோட அம்மா பார்த்தோன்னா லாஸ்ட்டாக சாகுறப்போ கூட இவங்க பார்த்துட்டு ஒன்று ஒரு நோபல் ஃபேமிலியில் உள்ள பையனாக பெற்றெடுக்காதது ஏன் தப்பு தான், நான் அதை நினச்சி கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறாங்க. இங்கே இவங்க என்னென்னா நெஞ்சில் அந்த வால் பிளந்து நின்னாலுமே அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த அசட்டோட நான் தான் ராஜா அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போகிறான். இங்கே ஹீரோவோட உடம்புக்குள்ள அக்கி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ அவன் நினச்ச மாதிரியே ஒரு வழியாக இங்கே ஹீரோட உடம்புக்குள்ள அக்கி வந்துட்டான். வந்ததுமே ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அக்கி. இங்கே அக்கியும் ஹீரோயினை வச்சுட்டு இருக்கையும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துட்டாங்க. வந்ததுமே அவளை எதுக்கு அங்கே வச்சுக்க, வெளியே விடுன்னு சொல்லிட்டு அக்கி பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அக்கி அந்த லாக்குள்ளே இருக்கான். ஸோ ஹீரோவாலையும் அந்த லாக்குள்ளே போக முடியல, அவனால் இங்கே வெளியே வர முடியல. நீ ஹீரோயினை இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்க, ஹீரோயினுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவளுக்கு இப்படி ட்ரீட் பண்ணணும், இப்படி வச்சுட்டு அதை வெளியே கொண்டு வா, இல்லைனா அவள் இறந்துருவா, நீயும் கூட சேர்ந்து இறந்துருவ அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோ சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் ஹீரோயின் இல்லாமல் வாழ்கிற அந்த பெயினை விட நாங்கள் 2 பேரும் இப்படி ஒன்றாவே மறைஞ்சு போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இருந்துக்கிடுதேன்னு சொல்லி அங்கே ஹீரோயினை வச்சுக்கிடணும்னு ட்ரை பண்ணான். ஹீரோன்னு சொல்கிறாங்க, உன்னால் எதுக்கு ஹீரோயினை டச் பண்ண முடியலன்னு தெரியுதா, ஏன்னா நீ ஒரு பேராய்ச்சலில் இருக்கிற ஒரு ஈவில், அதனால தான் ஹீரோயினை தொடுறப்போலாம் உனக்கு பெயினாக ஃபீல் பண்ணுற, இதெல்லாம் தப்பு, இதை செய்யாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து வெளியே வராங்க. அப்படியே அவங்க கையை எடுத்து அக்கியோட கணத்தில் வச்சுட்டு, உனக்கு இது ரொம்பவே காயம் பட்டிருக்கும் அப்படி தானே, பரவாயில்ல நம்ம 2 பேரும் ஒன்றாவே இங்கேருந்து மறைஞ்சு போயிடலாம், நீ இங்கே இல்லைன்னா அரசரும் அங்கே நல்லா இருப்பாங்க, என்ன உன் கூடயே நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அக்கி என்னென்னா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நான் ஹீரோவோட ஒரு பெட்டர் பர்சன்னு உனக்கு காட்டணும் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இல்லவே இல்லை, உன்னால் லவ் பண்ணவே முடியாது, இதெல்லாம் எல்லாமே உன்னோட பேராசை தான், உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அதே இடத்துல மயக்கம் போடுறாங்க. இதை போட்டதுமே 2 பேரும் கத்துறாங்க. அங்கே அக்கிக்கும் கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினை என்கிட்ட நான் அவளுக்கு ட்ரீட் பண்ணணும் என்கிட்ட தான் சொல்லி கத்துறாங்க. ஆனால் அக்கி அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இப்போ தான் ஹீரோக்கு ஓரளவுக்கு புரியுது, இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட மைண்டை நான் தான் எடுத்துக்கிட போகிறேன், நீ என்னோட ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனால் உன்னோட மைண்டை இனி நான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், ஏன்னா நீ தான் நான் சொல்கிறாங்க, ஏன்னா நீ என்னோட பயத்தில் இருந்து தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட் டைம் அக்கி ஹீரோட உடம்புக்குள்ளே போனது அவங்க அப்பா ஹீரோவை ரொம்பவே அடித்து, அதாவது சின்ன வயசில் ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தி ஹீரோயினோட ஃபேமிலியை ஃபுல்லாக கொல்லதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே நடந்த ஒவ்வொரு கொலையும் சண்டையும் பார்த்து ரொம்பவே பயந்துருப்பாங்க. அன்றைக்கி
நைட்டு தான் இங்கே ஹீரோவோட உடம்புக்குள்ளே அந்த அக்கி கேரக்டர் உள்ளே போயிருக்கும். ஸோ ஹீரோக்கு புரியுது நம்மளோட பயத்துலேருந்து வந்தவன் தான் இந்த அக்கி. ஸோ அது மட்டும் இல்லை, சாதாரண ஒரு இல்லூஷன் தான் நீ, ஸோ இதுக்கு மேலே உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அங்கேருந்து வெளியே வான்னு சொல்லி ஃபுல்லாக அவங்க மைண்டை வச்சு ஒரு பவர் மாதிரி கொடுத்து கத்துறாங்க. அந்த கத்துறதுலையே கீழே இருக்கிற தண்ணிலாம் ட்ராப்ஸாக அப்படியே மேலே வந்து அப்படியே உறைஞ்சி நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அதிகமாக கத்தின உடனே அந்த தண்ணிலாம் அப்படியே போய் இங்கே அக்கி என்னென்னா அப்படியே அதில் எரிஞ்சு அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் அக்கி இறந்துட்டான், மறைஞ்சு போயிட்டான். அவனோட சாப்டர் அதிலேயே முடிஞ்சு போச்சு. அதிலிருந்து அப்படியே கொஞ்ச நாள் கழித்து இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ மேரேஜ் தான் நடக்குது, ஹீரோயின் கூட சிறப்பாக மேரேஜ் நடக்குது. அதில் எல்லாருமே இருக்காங்க. ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங் தான் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மந்திராவதி லேடி ஷாமன் எங்கே போனாங்கன்னு பார்த்தோம்னா, கரெக்டாக இப்போ அசட்டோ நாட்டை விட்டுட்டு பக்கத்து நாட்டுக்கு தாவி குதிச்சு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கேயும் போய் அக்கி மாதிரி யாராட்டு இருக்காங்களான்னு போய் தேடணும்னு அவங்க பாதையை பார்த்து அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், லவ் சாங் ஃபார் லிசன் என்டையர் ட்ராமாவோட எபிசோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ட்ராமாவில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட ஃபேவரட் கேரக்டர் எப்போவுமே மாஸ்டர் யாங் தான். சொல்லி என்ன பிரயோஜனம், அந்த மனுஷனை தான் கொண்டு விட்டாங்களே. சரி, எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா எஸ்கே தேபக் ட்ராமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.